ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் செந்தில். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்றைக்கி நம்ம ஒரு 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோங்க. இந்த 25 இங்கிலீஷ் சென்டென்சஸும் பார்த்திங்க அப்படின்னா மூணு வார்த்தை தான் இருக்கும். ஓகே, மூணு வார்த்தை தான் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியான சென்டென்சஸ். ஓகே, ஸோ 3 வேர்ட்ஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸாக நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் அவங்க ஆன்சர் போட்டுகிட்டே வாங்க. இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், என்ன எதிர்பார்க்காத. என்ன எதிர்பார்க்காத, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ. டோன்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்காத அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை. நெக்ஸ்ட் ஒன், ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு சின்ன வேண்டுகோள், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? a small request. a small request. request அப்படின்னா வேண்டுகோள். நெக்ஸ்ட் ஒன், கிளம்பாத. கிளம்பாத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? do not leave. do not leave. leave அப்படின்னா கிளம்புறது. do not அல்லது don't அப்படின்னா கிளம்பாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம don't யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், அதை சேதப்படுத்தாத. அதை டேமேஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? don't damage it. don't damage அப்படின்னா சேதப்படுத்தாத. it அப்படின்னா அதை. நெக்ஸ்ட் ஒன், உண்மையை மறைச்சிரு. உண்மையை மறைச்சிரு, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? hide the truth. hide the truth. hide அப்படின்னா மறைச்சிடுறது. the truth அப்படின்னா உண்மையை. நெக்ஸ்ட் ஒன், அவள் என்னை தவறாக புரிந்து கொண்டாள். அவள் என்னை தவறாக புரிந்து கொண்டாள், இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி சொல்லலாம்? she misunderstood me. she misunderstood me. misunderstood அப்படின்னா தவறாக புரிஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், அவங்க என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவன் என்ன சமாதானப்படுத்தினான். அவன் என்ன சமாதானப்படுத்தினான். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுறீங்க, அப்போ அவர் உங்களை சமாதானப்படுத்துகிறார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் என்ன சமாதானப்படுத்தினான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he convinced me. he convinced me. அவன் என்னை சமாதானப்படுத்தினான். convinced அப்படின்னா சமாதானப்படுத்துறது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவள் என்னை சமாதானப்படுத்தினாள். அவள் என்னை சமாதானப்படுத்தினாள், எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் போகலாமா. நான் போகலாமா, அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? மே ஐ கோ. மே ஐ கோ, நான் போகலாமா. நெக்ஸ்ட் ஒன், நான் வரலாமா. நான் வரலாமா, அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? மே ஐ கம். மே ஐ கம், நான் வரலாமா. நெக்ஸ்ட் ஒன், என்னை தனியாக விடு. என்னை தனியாக விடு, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? லீவ் மீ அலோன். லீவ் மீ அப்படின்னா என்னை விட்டுருங்க. அலோன் அப்படின்னா தனியாக. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவனை தனியாக விடு. அவனை தனியாக விடு, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், மூடிய தர. மூடிய தர. ஓகே, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? எனி ஐடியா? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்? ஓப்பன் த லிட். லிட் அப்படின்னா மூடி. ஓகே, ஓப்பன் த லிட், மூடிய தர. நெக்ஸ்ட் ஒன், மூடிய மூடு. மூடிய மூடு, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? க்ளோஸ் த லிட். க்ளோஸ் த லிட். க்ளோஸ் அப்படின்னா மூடுறது. லிட் அப்படின்னா மூடி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், உன் முகத்தை தொட. உன் முகத்தை தொட, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வைப் யுவர் ஃபேஸ். வைப் அப்படின்னா தொடச்சி எடுக்கிறது. யுவர் ஃபேஸ் அப்படின்னா உன்னுடைய முகத்தை. நெக்ஸ்ட் ஒன், உன் முகத்தை கழுவு. உன் முகத்தை கழுவு, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாஷ் யுவர் ஃபேஸ்.
வாஷ் அப்படின்னா கழுவுறது, யுவர் ஃபேஸ் அப்படின்னா உன்னுடைய முகத்தை. வாஷ் யுவர் ஃபேஸ், உன்னுடைய முகத்தை கழுவு. நெக்ஸ்ட் ஒன், பல் துலக்கு. பல் துலக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எப்படி சொல்லுவீங்க? பிரஷ் யுவர் டீத். பிரஷ் யுவர் டீத். நெக்ஸ்ட் ஒன், உன் நகங்களை வெட்டு. உன் நகங்களை வெட்டு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கிளிப் யுவர் நெயில்ஸ். கிளிப் யுவர் நெயில்ஸ். கிளிப் அப்படின்னாலும் கட் அப்படிங்கிறதுனாலும் ஒரே மீனிங் தான். ஓகே, கிளிப் யுவர் நெயில்ஸ். நெக்ஸ்ட் ஒன், என்ன அவசரப்படுத்தாத. என்ன அவசரப்படுத்தாத. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ரஷ் மீ. டோன்ட் ரஷ் மீ. என்ன அவசரப்படுத்தாத. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவனை அவசரப்படுத்தாத. அவனை அவசரப்படுத்தாத. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவன் என்னை அறைந்து விட்டான். அவன் என்ன அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He slapped me. He slapped me. Slapped அப்படின்னா ஒரு அரை அரைஞ்சிருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அது உண்மையாகவா. அது உண்மையாகவா. அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் இட் ட்ரூ. இஸ் இட் ட்ரூ. அது உண்மையாகவா. நெக்ஸ்ட் ஒன், வெளியே போகாத. வெளியே போகாதே. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டோன்ட் கோ அவுட் சைட். டோன்ட் கோ அவுட் சைட். டோன்ட் கோ அப்படின்னா போகாத, அவுட் சைட் அப்படின்னா வெளியே. ஸோ டோன்ட் கோ அவுட் சைட், வெளியே போகாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் எங்கே இருக்கேன். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? எனி ஐடியா? எப்படி கேட்பீங்க? வேர் ஆம் ஐ. வேர் ஆம் ஐ. நான் எங்கே இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே இருக்கான். அவன் எங்கே இருக்கிறான். அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் இஸ் ஹீ. வேர் இஸ் ஹீ. வேர் அப்படின்னா எங்கே, ஹீ அப்படின்னா அவன். ஓகே, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் ஹீ அப்படின்னு கேட்கணும். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவள் எங்கே இருக்கிறாள். அவள் எங்கே இருக்கா. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவள் என்னை சந்தேகப்பட்டாள். அவள் என்னை சந்தேகப்பட்டாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? சந்தேகப்படுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? she suspected me. ஓகே, she suspected me. ஓகே, suspected அப்படின்னா சந்தேகப்பட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, suspect அப்படின்னா சந்தேகப்படுறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்ன கேள்வி கேட்காத. என்ன கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் குவெஸ்டன் மீ. டோன்ட் குவெஸ்டன் மீ. என்ன கேள்வி கேட்காத அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவனை கேள்வி கேட்காத. அவனை கேள்வி கேட்காத. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ் என்னென்னா, எல்லாருக்கும் அவனை தெரியும். எல்லாருக்கும் அவனை தெரியும். ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எவ்ரிபடி நோஸ் ஹிம். எவ்ரிபடி நோஸ் ஹிம். எல்லாருக்கும் அவனை தெரியும். இப்போ இதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லணும். எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது 25 சென்டென்சஸ்? ஈஸியாக இருந்ததா? ஓகே, இப்போது உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். மூடியை திற. மூடிய திற. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த 25 சென்டென்சஸை யூஸ் பண்ணி பேசியும் எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால் ஈஸியாக பேச முடியும். ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.